நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன், நானும் இருக்கேன் பாரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி நானும் வந்துட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, போலீஸ் வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்க, உள்ள ஏத்துங்க. பாவங்க. இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்கயா, இப்பயாவது மாறுங்கயா. உடன்பிறப்பே வா வா வான்னு கூவி கூவி வெப்சைட்ல ஃபார்மை கலெக்ட் பண்ணா மட்டும் போருமா? இனிமே தமிழ்நாட்டுல நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, எல்லாம் ஃபேமிலியோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு லண்டன் போறாரோ என்னவோ. வாழ்த்துக்கள். அவங்க கேலி செய்யறாங்களோ, அதை ஆதரிக்கிறாங்களோ, எதிர்க்கிறாங்களோ, ஆக மொத்தம் பேசுறாங்கல்ல, அதுவே தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய வின்ங்க, பெரிய வெற்றின்றேன். இன்னைக்கு ஒருத்தரும் தமிழ்நாட்டுல லைவ்ல சட்டமன்றத்தை பாக்குறாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா? 50-60 வருஷத்துல நடந்திருக்கா? இதுதான் தளபதி விஜய் அவர்களோட பவருங்க. பிளாஸ்ட். ஒரு தமிழனும் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கு. இவ்வளவு நாள் ஒரு கட்டாயத்துல, ஒரு வலுக்கட்டாயத்துல, ஐயோ சரிப்பா இங்கே கடப்போம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு 50-60 வருஷம் தூக்கம், கும்பகர்ண தூக்கத்திலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு தட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு தாவேகாவின் ஆட்சி அவ்வளோ சிறப்பா இருக்கவே யாருமே எதிர்கட்சியோட தேவையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன் தாவேகாவினாரே பயந்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கணும்பா, எந்த இடத்துலயும் தப்பு தண்டனை நடக்காம நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சார்ந்த ஸ்ரீபிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். தாவேகா அரசியல் கிழமை பரபரப்பாக போயிட்டு இருக்கு. குதிரை பேரும் இப்போ வரைக்கும் ஆட்சி அமைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த குதிரை பேரத்தை வச்சு மட்டுமே எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாகவே குதிரை பேரத்தில் தான் தாவேகா ஈடுபடுதா மேம்? ஒரு பயம், வேற என்ன? எங்கடா நமக்கு இனிமே ஆட்சி வரவே வராம போயிடுமோ, நம்ம அரசியல் வாழ்க்கை இதோட ஒரு பெரிய முற்றுப்புள்ளி ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல புலம்புறாங்க, பெதறாங்க. புலம்பிட்டு போட்டோம். நான் என்ன கேட்குறேன், குதிரை பேரம் செய்ய அவங்களாம் என்ன சின்ன பப்பாவா? பழம்பெரும் அரசியல்வாதிகள் சில பேர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து இருந்த அவ்வளோ பெரிய தலைவர்களோட டைரக்டாக ஒர்க் பண்ண அரசியல்வாதிகள். அவங்களுக்கு தெரியாத அரசியலா நீங்கள் சொல்லி கொடுக்கணுமாங்க? ஆனால் திமுகவை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் சரி, திமுக மேலே தான் விமர்சனம் வைக்கிறீங்க. பிரச்சாரம் பண்ணும்போதும் திமுகவை தான் நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. ஆனால் இப்போ அதே திமுகலேருந்து வர வைகோ அவர்களாக இருக்கட்டும், அதிமுகலேருந்து வர மற்றும் பலர் அப்படின்னு விமர்சித்த அதிமுகலேருந்து வர எம்எல்ஏக்கள் எல்லாருமே நீங்கள் தானே மேம் உள்ள வாங்க வரவங்க எல்லாருக்குமே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி உள்ள இணைச்சிட்டே இருக்கீங்க. இப்போ வைகோ அவர்கள் கூட இணைந்துட்டு சொல்லியிருக்காரு, ஸ்டாலின்லாம் அவர் யாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எங்க விஜய் அவர்தான் போய் எல்லா இடத்துலையும் முதல்ல நின்னாருன்னு. அப்படியே திமுகவில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் தான்ன்ற மாதிரி இருக்கு. எப்படி இது உடனுக்குடன் அந்த மனநிலை மாறுது மேம்? இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அன்புக்குரிய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும் தமிழக மக்கள். ஏன்னா இன்னைக்கு 50-60 வருஷம் தூக்கம், கும்பகர்ண தூக்கத்திலேருந்து இன்னைக்கு தமிழ்நாடு தட்டி எழுப்பப்பட்டிருக்கு. 50-60 வருஷமா திராவிட கட்சிகளை பார்த்து இந்த அரசியல்வாதிகள் மூளையே மயங்கி போயிடுச்சு. ஐயோ இதுதான்ப்பா கட்சி, இதுதான்ப்பா அரசியல், இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் பழகிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு அவங்கள தட்டி எழுப்பி தூக்கத்துலேருந்து எழுப்பினோடனே, ஓ இதுதான் கட்சியா, இப்படிதான் இருக்கணுமா தலைவர் அப்படின்னு இப்பதான் முடிச்சிட்டு இருக்காங்க. இனிமே இருக்கு கேம் பிகின்ஸ் நவ். இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மெயின் பிக்சர் இன்னும் இனிமே இருக்கு ரியல் பிக்சர். ஆனால் இப்போ ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள்னு இன்னும் எத்தனை தொகுதி தான் காலியாக போகுது? இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு 20-30 தொகுதி வந்துடும் போலையவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து தமிழக மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தமிழனும் இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை இருக்கு. இவ்வளோ நாள் ஒரு கட்டாயத்துல, ஒரு வலுக்கட்டாயத்துல, ஐயோ சரிப்பா இங்கே கடப்போம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் அவங்களுக்கு ரியல் ஃப்ரீடம். பாவம் பொழைச்சு போட்டுங்க. அதனால எல்லாருமே வராங்க. இப்போ ஊழல் மக்களே தளபதி விஜய் அவர்கள் பக்கம் இருக்கும்போது அரசியல்வாதிகள் என்னங்க வராமலா இருப்பாங்க?
ஆனா இவர் ஊழலை நாங்க ஒழிப்போம், ஊழலை எதிர்த்து தினமும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுதான் முன்மொழிகிறாரும் கூட. ஆனா இப்ப ஊழல் பல பேர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, இப்ப வரவங்க எதிர்கட்சியில இருந்து வரவங்க மேல. ஆனா அவங்கள இப்ப அவர் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாரு. அப்ப இதுவும் வந்து ஊழல் கட்சியா தானே பார்க்கப்படுது. அதாவது நல்ல கேள்வி. தலைவர் எவ்வழியோ அவ்வழியே மக்கள்ன்ற மாதிரி. ஸோ எங்க இருந்தாங்களோ அந்த தலைவர் பொறுத்து அவங்க இருந்தாங்க. இப்ப இங்க வந்த உடனே கண்டிப்பா அவங்க நிறம் மாறும். அதை நம்ம பார்க்க தான் போறோம். அதனால ஊழல் இருக்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் அதுல கட் அண்ட் ரைட்டா இருக்காரு. ஈவன் அவர் பதவி ஏற்ற அன்னைக்கு அவர் ஸ்பீச்ல பேசியிருக்காரு, யாரையும் பணம் வாங்க விடவும் மாட்டோம், பணம் வாங்குறவங்கள சும்மா விடவும் மாட்டோம்னு ஒரு பப்ளிக்கா யாருங்க சொல்லுவாங்க? இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவரானவர் அவங்க ஆட்சியில் இருந்தபோது பேசியிருக்காங்களா? பப்ளிக்கா இப்படி அடிச்சு பேசக்கூடிய தைரியம் உள்ளவர் மக்கள் பயந்து நடக்கிட்டு இருக்காங்க. ஏன் தாவேக்காவினரே பயந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கணும்பா, எந்த இடத்துலையும் தப்பு தண்டனை நடக்காம நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பயம், அது வேணும். அதுதான் தலைவரின் அழகு. அதான் தாவேக்கா வந்து இப்போ இந்த ஊழலற்ற ஆட்சியை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் தாவேக்காவினர் மேலேயே பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமையில் தாவேக்காவினர் ஈடுபடுறாங்க, போதைப் பொருள் அந்த மாதிரி தான் சமீபத்தில் அமைச்சரே வந்து அதில் சிக்கியிருக்கிறதா பல தகவல் வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதற்கு சேகர் பாபு அவர்கள் எதிர்த்து போராட்டமும் பண்ணியிருக்காங்க. இப்போ பதவி விலகிற அளவுக்கு போயிருக்க அந்த போராட்டம், எதிர்கட்சியோட பவரை வந்து காமிச்சிருக்காங்க அவங்க. அதாவது பாவங்க, ஏன்னா யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியா கூட அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக்காவின் ஆட்சி அவ்வளோ சிறப்பா இருக்கவே யாருமே எதிர்கட்சியோட தேவையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால அவங்களும் அப்பப்ப நான் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன், நானும் இருக்கேன் பாரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி, நானும் வந்துட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, போலீஸ் வந்து வாங்க அரெஸ்ட் பண்ணுங்க உள்ள ஏத்துங்க அப்படின்ற மாதிரி. பாவங்க, அவருக்கும் ஒரு நாள் மீடியா அட்டென்ஷன் போட்டுமே, வைரல் ஆட்டுமே. சேகர் பாபு மேயர் கூட வந்து, சென்னை மேயர் பிரியா அவர்கள் கூட வந்து பக்கத்துலயே இருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க, தாவேக்கா அரசு ஒழிக, போதைப் பொருளை தடுக்க அப்படின்ற மாதிரி. போதைப் பொருள் வந்து அமைச்சரே இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதை வீடியோவா வெளியே வந்திருக்கு. அதை வந்து சிலர் இல்லை அது பொய்யான வீடியோன்னு சொல்றாங்க, சிலர் உண்மைன்னு சொல்றாங்க. ஆனா என்ன மேம் அது உண்மையில என்ன நடந்தது? நல்ல கேள்விமா. ஏன்னா இன்னைக்கு வந்து இது உண்மையா பொய்யான்றதை தாண்டி நான் என்ன சொல்றேன், அவர் சட்டமன்ற உறுப்பினரான, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆன தேதியிலேருந்து, அவர் அமைச்சராக பதவி எடுத்த தேதியிலேருந்து அவர் ஏதாவது தப்பு தண்டா செஞ்சிருக்காரான்னு சொல்லுங்க, அதுக்கு நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்க, கரெக்டு. ஸோ இன்னைக்கு வேணுக்குன்னே ஏதாவது யாராவது மேலே ஒருத்தர் ஒரு சர்ச்சையை கலப்பணும். ஏன்னா இருக்கிறவங்க மேலே, இருக்கிற ஆட்சி மேலே, இருக்கிற அவங்களோட பணிகள் மேலே அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால எதையோ ஒன்று இப்போ பொருளையை கலப்பணும்னு கலப்புறாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் கூட இருந்துச்சு, அதுலேயும் அந்த அமைச்சர் இருந்தார் இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவுலையும். அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்களுக்கெல்லாம் பல வார்னிங் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் மேம் விஜய் அவர்கள். அதாவது நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ் பெண்கள் விஷயத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு பெரிய அதிரடியான விஷயம். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பேக் போன் ஆஃப் த சிஸ்டம். ஒரு கவர்மெண்ட்டோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்க அவங்க தான், அவங்க மூலமாக தான் போகுது. என்னதான் மந்திரிகள் முன்னிலையில் இருந்தாலும் பின்னாடி செயல்படுறவங்க இவங்க தான். ஸோ அவங்கள முதல்ல வழி நடத்தி, இதுதான் நம்ம கொள்கை, இதுதான் நம்ம கோட்பாடு. ஏன்னா பல பல கட்சிகளில் இவங்க 50-60 வருஷம் வேற மாதிரிலாம் பழக்கத்துக்கு அவங்க பழகியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இது தாவேக்கா ஆட்சிப்பா, நாங்கள் கிளீன் அண்ட் கிளியர், இதுதான் எங்களோட திட்டம், இந்த எங்களோட இதில் மக்கள் வந்து முக்கியம், பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு முதலமைச்சரே ஒரு மாநாடு போட்டு சொல்லும்போது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இன்னைக்கு அதுக்கு பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சரே டைரக்டாக வந்து பேசும்போது அதோட இம்பாக்டை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அதில் ஒருத்தர் இதை மீறி ஒரு கால் எடுத்து வைக்க யோசிப்பாங்களா? அதுதான் அவர் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த திட்டம் வெற்றி பெறும்.
ஆனா முழு அதிகாரிகளுமே வந்து இந்த அரசு கீழே வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா போன ஆட்சியில் இருந்த திமுகவின் அதிகாரிகளும் இதற்குள்ள இருக்காங்க, அதிமுகவின் அதிகாரிகளும் இருக்காங்க. முழுமையா அந்த தாவேக அரசின் கீழ் அவங்களோட அந்த கோட்பாடுகள்லாம் ஏற்று அதிகாரிகள் செயல்படுகிறார்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, நல்ல கேள்வி. ஏன்னா யாருமே வந்து எந்த நேரத்திலையும் பிறக்கும்போது யாருமே திமுகவினராவோ தாவேக்கவினரா பிறக்கல. ஆனா அவங்களோட வழிமுறைகளும், அவங்க கூட இருக்கிறவங்களும், அவங்களோட தலைவர்களும், அவங்க ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிஸும் இவங்கள ஒரு மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்க இருந்த இது வேற, இப்போ அவங்க இருக்க வேண்டிய பாணி வேற. ஸோ கண்டிப்பாக அந்த மாற்றம் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் மேம், எதிர்கட்சியினர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. இப்போ வந்து ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற திமுகவை சேர்ந்த ஜென்சி கிட்ஸ்லாம் அது ஒரு சட்டமன்ற நிகழ்வுகளை ஒரு சிரிப்பு காட்சியாகவே வந்து அதை பண்ணி காட்டுறாங்க. அதை வந்து மிமிக்ரி பண்ணுறது, அவரை மாதிரி பேசுறது, அந்த மாதிரிலாம். அது மட்டும் இல்லாமல் பொட்டு மாமா, அந்த பொட்டு வைத்திருக்கிறத வச்சு பொட்டு மாமா அப்படின்னு அமைச்சர்களே, திமுகவின் அமைச்சர்களே வந்து போராட்டத்தில் அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் இவ்வளோ பல கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு நாகரிக அரசியல் பண்ணக்கூடியவர் அவர். ஏன்னா எவ்வளோ பேரோ எவ்வளோ ரிபட்டல் கொடுக்கும்போது அவர் வந்து ஈஸியாக இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது, ஒரு சட்டமன்றத்துலேயோ இல்லை பொதுவெளியிலையோ. ஆனாலும் அதையும் மீறி ஒரு நாகரிகமாக என்றைக்கும் முன்னெடுத்திருக்காரு. இன்னைக்கு இல்லை, தேர்தல் பரப்புரையிலையும் அப்படிதான். எப்போவுமே அவர் மரியாதையோட அப்போ இருந்த எதிர்கட்சியினரோட தலைவர், முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அவரையும் அவர் மரியாதை கூட தான் என்றைக்குமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு எலெக்ஷன் ஸ்பீச்லேயே. இது நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாகரிக அரசியல் என்னைக்காவது இப்பயாவது புரிஞ்சுக்கோங்கய்யா, இந்த நாகரிக அரசியல் தான் மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அநாகரிகமான ஒரு செயல்பாடும் அநாகரிகமான பேச்சும் மக்கள் வந்து எதிர்க்கிறாங்கன்றது அவங்க தோத்ததுலேருந்தே இன்னுமே அவங்க புரிஞ்சுக்கலையே. பாவம், பரிதாபமா இருக்கு. இன்னைக்காவது புரிஞ்சுக்கோங்கய்யா, இப்பயாவது மாறுங்கய்யா. உடன்பிறப்பே வா வா வான்னு கூவி கூவி வெப்சைட்ல ஃபார்மை கலெக்ட் பண்ணா மட்டும் போருமா? அதை பொட்டியில போட்டு பூட்டி வச்சா மட்டும் போருமா? அதை செயல கொண்டு வாங்க. இனிமேலாவது திமுகவினர் புரிஞ்சுட்டு நாகரீக அரசியலை மட்டுமே கையெடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதுதான் தளபதி விஜய் அவர்கள் களத்திலே நிரூபிச்சிட்டாரு. ஆனா இன்னுமே கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா நான் கூட்டணி விட்டு வெளியேறிடுவேன், திருப்பியும் வந்து உங்க ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்கு, ஆட்சி கவிழ்ந்துரும் சொல்லியே வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மிரட்டுவதாக பல தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் மேம். இன்னமும் வந்து அந்த ஆட்சி கவிழ்ந்துருமோன்ற பயத்துல தான் தாவேக செயல்படுதா? அதாவது நான் தான் சொல்லிட்டேனே, ஆட்சி கவுரட்டும், திருப்பியும் ரீஎலெக்ஷன் நடக்கட்டும், தளபதி விஜய் அவர்கள் 234 தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே இது வரலாறு காணாத வெற்றியா இருக்கும். தாவேகாவில இன்னுமே யாரும் அசைக்க முடியாத அளவு ஸ்ட்ராங் ஆயிடும். தமிழ்நாட்டுல நடக்கட்டுமே. ஆனா இந்த இடைத்தேர்தலில் தாவேகாவினர் வந்து பெரும்பான்மை பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா 100க்கு 100 கண்டிப்பா தாவேகாவினருக்கு தான் வெற்றி. அந்த பயத்துல தான் இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்களே ஜென்சி மக்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து சட்டமன்ற நிகழ்வுகளை வந்து கேலி கூத்து மாதிரி பண்ணி டிராமா மாதிரி பண்றாங்கன்னு. இதுல ஒரு நல்ல விஷயம் கவனிச்சிங்களா? இது வரைக்கும் சாதாரண மக்கள், காலேஜ் கோயிங் கிட்ஸு, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் சட்டமன்ற நிகழ்வுகளுக்கு கவனிச்சிருக்காங்களா? இன்னைக்கு கவனிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாற்றம் கொண்டு வந்தது யாரு? அவங்க கேலி செய்யறாங்களோ, அதை ஆதரிக்கிறாங்களோ, எதிர்க்கிறாங்களோ, ஆக மொத்தம் பேசுறாங்கல்ல, அதுவே தளபதி விஜய் அவர்களுக்கு பெரிய வின்ங்க, பெரிய வெற்றின்ற. இன்னைக்கு ஒருத்தரும் தமிழ்நாட்டில் லைவ்ல சட்டமன்றத்தை பாக்குறாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா? 50-60 வருஷத்துல நடந்திருக்கா? யாராவது சட்டமன்றத்துல என்ன பேசியிருக்காங்கன்னு கவனிச்சிருக்கோமா? இன்னைக்கு கவனிக்கிறோம். இதுவே அதை ஆதரிக்குமோ எதுக்குறோமோ கேலி கிண்டல் செய்யறோமோ அது அப்பாற்பட்டு இன்னைக்கு அதை கவனிக்கிறோம்ல. இதுதான் தளபதி விஜய் அவர்களோட பவருங்க. பிளாஸ்ட். ஆனா இப்ப ஸ்டாலின் அவர்களே வந்து இடைத்தேர்தலில் நிற்க போறதா தகவல் வருது மேம். அப்படி நின்னா வந்து திருப்பியும் வென்று விட வாய்ப்பு இருக்கா? நான் தான் சொல்லிட்டேனே, அங்க ஒரு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. அதுக்குதான் அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க.
நானும் ஒருத்த இருக்கேன்ப்பா, என்னையும் கொஞ்சம் பாருங்கப்பா, நாங்களும் ஒரு கட்சி இருக்கோன்னு பாவங்க, பரிதாப நிலை. அதனால இனிமே தமிழ்நாடுக்கு தாவேக்காதான். ஏன் மேம் ஸ்டாலின் அவர்கள் மேலே இப்போ சென்டிமெண்ட்டாக சிம்பத்தி எல்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் கொளத்தூரில் ஜெயிச்சிருக்கலாம், அவர் கொளத்தூருக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த மக்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ லண்டன் பயணம் வேற போயிருக்காரு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அது? அதாவது பாவம், இது வந்து சோக பயணம். ஏன்னா இவ்வளோ நாள் அரசு காசுலேயே போய் போய் பழகி இப்போ சொந்த காசில் போக வேண்டியிருக்கு. திடீர்னு போய், ஏன்னா இன்பநிதி அவர்களோட கிராஜுவேஷன் டேக்கு போகிறாரு. கண்டிப்பாக மேபி ஒரு ரூம் எடுத்து திடீர்னு அங்கே ஏதாவது ஒரு ஓப்பனிங் பண்ணாலும், லண்டனில் பிரிட்டனுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக திடீர்னு தொடங்கினாலும், ஏன்னா அடுத்து அவர் வந்து நகர்வை பார்க்கணுமே. இனிமேல் தமிழ்நாட்டிலே நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை மூட்டை கட்டிட்டு எல்லாம் இப்போ ஃபேமிலியோட எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு லண்டன் போகிறாரோ என்னவோ. வாழ்த்துக்கள். அவுட் ஆஃப் கண்ட்ரியில் போய் அவரோட அரசியல், அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அவுட் ஆஃப் கண்ட்ரி. அதனால அங்கே அரசியல் பயணம். ஏன் திமுக அப்போ வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? அதோட அந்த வாய்ப்பை இல்லாம ஆக்கினது அந்த வாழ்த்துக்கள் அவங்களுக்கே தான் சேரும், அந்த புகழும் அவங்களுக்கே தான் சேரும். ஏன்னா மக்கள் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் திருந்துவியாப்பான்னு, அப்பயும் திருந்தல, இப்பயும் திருந்தல. அதை போராட்டத்திலே பார்த்தோம். ஸோ இனிமே வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ். ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது, நகராட்சி தேர்தல் வருது, இந்த மாதிரி பல தேர்தல்கள் வருது, நாடாளுமன்றம்லாம். இதெல்லாம் எப்படி சந்திக்க போகிறாங்க? கூட்டணியோடவே இருந்துட்டு இப்போ திடீர்னு, அதாவது 2 கைகளோடவே இருந்துட்டு திடீர்னு ஒரு கை இல்லைன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ திமுகவோட நிலை இருக்குது. கூட்டணிகளோட இருந்துட்டு கூட்டணியே இல்லாமல் இப்போ தனியாக நிற்கிறாங்க. இனி கூட்டணியை சேர்த்துக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க? அதாவது இது வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போதான் இவ்வளோ நாள் மேடை ஏறி எங்கள் அப்பன் பாட்டன் எல்லா பேரையும் சொன்னீங்க. இன்னைக்கு தான் உங்கள் அப்பன் பாட்டன் எல்லா பவரும் ரியலாக தெரிய போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க வின் பண்ணது திமுகவோட வெற்றி இல்லை. இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் திமுகவினரோட ரியல் முகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னெடுத்து வைக்கும். ஆனால் இப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்துட்டு இருக்கே. அப்படி ஒன்றா சேருவாங்களா? அப்படி சேர்ந்தா அது என்ன மாதிரி ஒரு இம்பாக்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருங்க? அதான் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற களத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இது தேங்க்ஸ் டு விஜய் சார். ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கொள்கை, கோட்பாடுகள், கட்சி, நிறம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி, அதையும் தாண்டி வித்தியாசமா யோசிக்கிறாங்க எல்லாரும். ஸோ அதையும் பார்ப்போமே, அந்த விளையாட்டையும் பார்ப்போமே. அதனால ஒன்றா இணைந்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. ஆனால் ஏடிஎம்கே டிவிகே சைடு வந்துட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, அதுவும் முக்கால்வாசி பேர் அதிமுகலேருந்து ஆல்ரெடி தாவேகா பக்கம் வந்தாச்சு, முக்கியமான புள்ளிகள்லாம். ஸோ இனிமே அவங்க வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்லை. ஸோ அவங்கவுங்க இப்போ அவங்களோட கட்சியை காப்பாற்றிக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் ஒரு புதக்குழியில் மாட்டிட்டு மற்ற கட்சிகள்லாம் எப்படியாவது நான் காப்பாற்றிக்கணும், எப்படியாவது நம்ம வந்து இதுலேருந்து மீண்டு வெளில வரணும், எப்படியாவது நான் அரசியலில் நானும் ஒருத்தர், 100ல் ஒருத்தர் நானும் அப்படின்னாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவல நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வேலுமணி அவர்களே வந்து இப்போ டபுள் மைண்டாக இருக்காரு. அதாவது எனக்கு எங்கள் பதவி, பழைய பதவி கிடைக்கல, இப்போ கிடைத்திருக்க பதவியும் வந்து அந்த அளவுக்கு ஒருத்தர் இல்லை, திருப்பி தாவேக்காக்கு போகலாமா திமுகவுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காரு. ஆனால் அவர் எந்த பக்கம் வருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து நிகழ்வுகள் வந்து அதை சொல்லும். ஏன்னா அவர் வந்து எந்த பக்கம் போவாருன்றத விட எல்லாருமே இப்போ என்னன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பழைய நிலைப்பாட்டை இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் அவர் வந்து அவரோட நிலைப்பாட்டை ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டார். எலெக்ஷன் டு எலெக்ஷன் யோசிச்சிருப்பாரா, நம்ம எந்த கட்சி இந்த வாட்டி போட்டியிட யோசிச்சிருக்க மாட்டார். ஆனால் இப்போ எல்லாருமே புதுசாக மாற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு வெல்கம் சேஞ்ச் தான். யோசிக்கட்டோன்றேன், இப்போயாவது யோசிக்கட்டும். ஆனால் இப்போ இத்தனை பேர் வந்து தாவேக்காக்கு பலமாக நான் வந்து சப்போர்ட் தரேன்னு எல்லாருமே வந்து வாலண்டியராக வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தாவேக்கா விஜய் அவர்களின், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்குது? அவர் அடுத்தடுத்து எப்படி அந்த அரசை வந்து வழி நடத்த போகிறாரு? அவர் கீழே இருக்கவங்களை எப்படி வழி நடத்த போகிறாரு? இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள்
அவரோட கோட்பாடுல கிளியரா இருக்காரு. சும்மா நச நசன்னு பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ற ஆள் இல்லை. அப்புறம் நான் வந்து மீடியா முன்னாடி இதை நான் பேசி நான் ப்ரூவ் பண்றேன், இதை நான் இது பண்றேன்னு சொல்ற ஆள் இல்லை. ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்றாரு, அவ்வளவுதான். இதை இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகள் பழகிக்கணும். ஏன்னா மற்ற கட்சிகள்ல வேற மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு தாவேக்கால சேரும்போது தளபதி விஜய் அவர்கள் முழுமையா வேற மாறுபட்ட ஒரு தலைவர். அதனால அவருக்கு இந்த அரசியல்வாதிகள் பழகிக்கணும், பழகிப்பாங்க. காங்கிரஸ் வந்து இவ்வளோ நாள் திமுக தான் அப்படின்னு இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை சகோதரர்னு சொல்லுவதும், இங்கேருந்து அங்கே போய் கொடியை பிடிச்சி நிற்கிறதும் எல்லாமே நம்ம பார்த்தோம், எல்லா ஷோவும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு திடீர்னு காங்கிரஸ் வந்து ஒரு மாற்று நிலைப்பாடு எடுக்கும்போது கண்டிப்பாக காங்கிரஸில் இருக்கிற ஒரு தனி நபருக்குமான இருக்கிற கருத்துக்கள் வேறுபாடு இருக்க தான் செய்யும். இந்த ஒரு சலசலப்பு எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு கேள்வி இன்னமும் தொடர்ந்து ஒரு விமர்சனமாக தாவேக்கா அரசின் மீது வைக்கப்படுது. அதாவது நீங்கள் இதெல்லாம் மாத்திரம் தானே சொல்லி வந்தீங்க, ஆனால் இப்போ சட்டம் ஒழுங்கு, அதாவது நாளுக்கு நாள் வந்து இந்த கொலை கொள்ளை கற்பழிப்புகள்லாம் அதிகரிச்சுட்டே போதே. கேட்குதா சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார்னு பல கோஷங்களை நம்ம கேட்க முடியுது. கண்டிப்பாக, ஏன்னா இதை நானும் பார்த்தேன். அதான் நான் சொல்லிட்டேன், அவரோட பாணியிலேயே சொன்னால் சும்மா நச நசன்னு பேசிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுற ஆள் இல்லை, அவர் ஆக்ஷனில் காமிக்கிற ஆள். அதனால் அவர் ஏற்கனவே சிங்கப்பெண் படை இது பண்ணார். வந்த உடனே முதல்ல டாஸ்மாக் கடைகள் 700க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடினார். இப்படி அடுத்தடுத்து நம்ம மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக் அப்யூஸ்க்கு நிறைய நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம், நிறைய வெளியிட்டாங்க. இப்போ மேரத்தான் கூட ரன் பண்ணாங்க அவங்க எல்லாருமே, சிஎம் சாரும். ஸோ ஆக்ஷன்லாம் அவங்க அடுத்தடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து அதுதான் நான் சொல்லிட்டேனே, ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு அரசியல்வாதினா மைக்க பிடிச்சி தான் பேசணும். நான் கேட்குறேன், இவ்வளோ 50-60 வருஷமாக நீங்கள் மைக்க பிடிச்சி பேசி 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 மீடியாவில் என்ன கண்டுட்டீங்க? என்ன தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டீங்க? இல்லை நீங்கள் மைக்க பிடிச்சி பேசினதெல்லாம் செயல்படுத்திட்டீங்களா? சரி, மைக்க பிடிச்சி பேசலன்னு சொல்கிறீங்கல்ல, நான் கேட்குறேன், நான் சேலஞ்ச் விட்றேன். இப்போ நம்ம முன்னாள் முதல்வரோட லாஸ்ட்டு 10 ஸ்பீச் எடுத்துப்போமே, 10 உரை எடுத்துப்போமே, அவர் முதலமைச்சராக இருந்து கடைசியாக கொடுத்த 10 உரையா, அதில் எல்லாத்தையும் அவர் செயல்படுத்திட்டாரா? எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரா? அமல்படுத்திட்டாரா? அப்போ ஏன் நீங்கள் அப்போ அந்த ஒரு இது இல்லைன்னா ஏன் நீங்கள் மைக்க பிடிச்சி பேசலன்றத ஒரு இதாக எடுத்து வைக்கிறீங்க? உங்களுக்கு மைக்க பிடிச்சி பேசுறதா முக்கியமா, இல்லை நிஜமாவே மக்களுக்கான திட்டங்களை களத்தில் செயல்படுத்தி கொண்டு வரது முக்கியமா? மக்கள் முடிவு எடுக்கட்டும். மக்கள் அதான் முடிவு எடுத்துட்டாங்க. போருண்டா சாமி, சும்மா இந்த அரசியல்வாதினா வந்து மைக்க பிடிச்சி பேசி 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 எதையும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லி தானே அந்த மாற்றத்துக்கு தானே விஜய் சார் கொண்டு வந்தீங்க. அப்புறம் இவரை பழைய அரசியல்வாதி மாதிரியே ஏன் நீங்க அதை பண்ணல, ஏன் இதை பண்ணலன்னு பழைய அரசியல்வாதிகளோட ஒப்பிட்டு பேசுனீங்கன்னா அப்புறம் மாற்றம் கொண்டு வரேன்னு வந்தவருக்கு அர்த்தமே இல்லையே. ஆனால் இப்போ எவ்வளவு நாளாக விமர்சனம் வச்சதே வந்து நீங்கள் இன்னும் கரூர் மக்களை கூட போய் பார்க்கல அப்படின்னு இருந்தாரு. இப்போ அதே கரூர் மக்களை இப்போ போய் பார்க்க போறாரு. ஆனால் ஏன் இவ்வளவு தாமதம்? அதை முதல்ல அவர் செஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி இருக்குங்க. எப்போ செஞ்சாலும் அதில் ஒரு கேள்விகள் இருக்க தான் செய்யும் அவருக்கு. ஏன்னா முதல் தடவையாக ஆட்சிக்கு வராங்க, கண்டிப்பாக அவங்க பல விஷயங்களை முதல் தடவை ஆட்சிக்கு வர்றதுனால பல விஷயங்களை அவங்க சீர் பண்ணி முதல்ல பழைய ஆட்சிகளை அவங்களோட சாக்கடையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணோம். அடுத்து இவங்களை வந்து புதுசாக நியமனம் பண்ணுறவங்கெல்லாம் நியமித்து அவங்களோட கோட்பாடுகளை கொண்டு வரணும். அடுத்து இந்த சிங்கப்பெண் திட்டங்கள், இது ரொம்ப முக்கியமானது. மதுக்கொடை இதெல்லாம் லார்ஜர் இம்பேக்ட், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 8 கோடி மக்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான தினசரி பிரச்சனைகளை முதல்ல அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஒரு பொறுப்பான முதலமைச்சராக. அப்புறமேட்டு இந்த பர்டிகுலர் இஷ்யூக்கு வராரு. இது வரவேற்கத்தக்கது, அதை ஒன்றும் மறந்து போலியே. இருந்தாலும் இப்போதான் அவர் என்னமோ ஆட்சிக்கு 10 வருஷம் ஆன மாதிரி பேசுறீங்களேப்பா. இப்பதானே வந்தாங்க. ஆமா, மனுஷனை வாழ விடுங்க, மக்களை வாழ விடுங்க, தமிழ்நாட்டு மக்களை வாழ விடுங்க. கண்டிப்பா மேம், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் மேம். நன்றி. நன்றிம்மா, வெற்றி நிச்சயம்.